கத்தாரில் இஃப்தார் பார்ட்டி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்க் பண்ணிட்டு போமா வெளியில் உள்ளே போகலாம். பார்க்கிங் இருக்குமா? விஐபிங்க நீங்கள் வெளில விட்டுட்டு போனால் அவன் உள்ள விட மாட்டான். You've arrived. Destination is on your right. நம்மளை வச்சு தானே இவங்களை ரன் பண்ணுறாங்க. ஆனால் ரிசார்ட்டு பேர் மட்டும் தெரியாது. அல் மெஸ்ஸிலா ரிசார்ட். அல்மெஸ்லியா உள்ள இருக்கா? போட்டு பார்க்கிங்கில் போட்டிருக்கான்ல, இங்கே போட்டிருக்கு. இதுதான். வெல்கம் டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ச் மாதிரி போட்டு இது வழியாக என்டர் ஆகணும். நமக்கு பார்ட்டி பார்த்திங்கன்னா இன்டோர் கிடையாது, அவுட்டோரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவுட்டோர் லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஏன்றானதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஒரு 5 டைப்பான ஜூஸ் கொடுக்குறாங்க. லபான் இருக்குது, அப்புறம் கிரேப் ஜூஸ் இருக்குது, இந்த மாதிரி சில ட்ரிங்க்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பஃபே சிஸ்டம் தான். இது வந்து மந்தி, மட்டன் மந்தி. இது வந்து மட்டன் பீஸ் எடுத்து கட் பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஃபுட்டாக தான் இருக்கும். சாப்பிடுங்க. இது வந்து பிரெட் ஐட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய சலாட் ஐட்டமெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு ஸ்டியூ டைப்பு. அப்புறமா இதில் வந்து வெஜிடபிள் சலாட் வச்சுருக்காங்க. சூப் எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 2 டைப் சூப் இருந்துச்சு. टेबल पे இது வாழைக்காய் பஜ்ஜி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரை. இதுவும் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 100 ஐட்டம்ஸ்க்கு மேலே தான் வரும். ஸோ தேவையில்லாமல் நிறைய எடுக்காமல் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ப்ரானு, அப்புறம் ஃபுட்டு. இதெல்லாம் வேக வச்ச ப்ரான் தான். ஆக்சுவலாக இது வந்து நூடுல்ஸ் சொன்னால் அவங்க போட்டு தருவாங்க, இல்லாட்டா நம்ம தனியாக தேவைப்பட்டது கூட எடுத்துக்கலாம். இது ஒரு க்ரீன் லீவ்ஸ், நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் லீவ்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா குயினோ இருக்குது. ஒரு ஸ்பூன் போதும் தாராளம். ஒரு 200 பேர் இருப்பாங்க.
இது வந்து லபான் ட்ரிங்கு, கிட்டத்தட்ட ஒரு தயிர் மாதிரி டைப்பில் வரும். இது கூட கொஞ்சம் பிஸ்தா போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் ரோஸ் மில்க் இருந்துச்சு. இன்னும் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம இந்தியன் டிஷ் மாதிரி. இது ஒரு ரைஸு ப்ளஸ் பன்னீர் மசாலா. இது வந்து ஸ்வீட் செக்ஷனாக இருந்துச்சு. நமக்கு என்ன பிடிச்சிருக்கிற டெசர்ட் நிறைய இருக்குது. கேக் எது வேணுமோ எடுத்துக்கலாம், அன்லிமிட்டெட் தான். ஸோ கேக்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் டைப்பு இருக்குது. மந்தி ஆனால் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு மந்தி. என்னது? சிக்கனா? ஃபிஷ் எதாவது போட்டிருந்தாங்கன்னா ஃபிஷ்ஷு இது மட்டும் தான், அமூர் மட்டும் தான் செய்யணும். அது லோக்கல் அமூர் தான், தோலை உரிச்சிட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதா நம்ம மசாலா போட்டுக்க வேண்டியதான், இப்படி எடுத்து இந்த மசாலா போட்டுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டேன். இவனும் ஏதோ ஸ்டீம் பாயில் தான் பண்ணுறேன். ஆமாம், ஆக்சுவலி இப்படி தான் சாப்பிடுறது, கொலஸ்ட்ரால் ஏறாது, ஆயில் இல்லாமல் பண்ணுறாங்க. முன்னாடி வாக்கிங் தான் எப்போவுமே நைட்டு வாக் பண்ணுவேன் சாப்பிட்டுட்டு. அது இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டனால வாக் பண்ணலாம் சசி அப்படின்னாரு அவர். ஆனால் 6 மாதம் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சாப்பிட தான் கேப்புச்சினோவில் வந்து சுகர் கேட்டால் அடிஷனாக தரலாம். சார் இப்போ ஃபங்க்ஷன் இனிதே முடிவடைந்தது. நாங்கள் இப்போ கிளம்புற டைம் ஆகிடுச்சு. பாய் பாய். ஃபுட் ஆனால் சூப்பராக இருந்ததில்ல தலைவர, செம்ம ஃபுட். ஆனால் எப்படி இதெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு டின்னர் மட்டுமே எப்படி ஒரு 10,000 ரூபா ஆகும். 10,000 ரூபாய்க்கு எங்கே கொடுப்பான்? அது வரை எண்டில் அந்த பொண்ணு கேட்குது, பொண்ணு ஏதாவது வேணுமான்னு கேட்குது. ஆமாம், அப்போவே இது பெரிய ரெஸ்டாரண்ட்டாக தான் தெரிஞ்சு. பெரிய ரெஸ்டாரண்ட்டா என்ன தலைவர் சொல்லி கடைசியில் கேட்டுச்சேன்னு அது? கேட்டுது. சார் ஏதாவது வேணுமா, என்னதுன்னு கேட்டேன். பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது
நேஷ்னாலிட்டியெல்லாம் இருக்குது. இப்போ போகிற வழியிலே லூலூவில் போய் சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து மில்க் ஃப்ரூட் பார்த்தேன். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் வருது. 250 ருபீஸ் மில்க் ஃப்ரூட். அப்புறம் வந்து ரெட் கலரில் இருக்கிறது புதுசாக பார்க்குறேன். இந்த 2 பீஸோட விலை வந்து 200 ரூபாய் வருது. ஆனால் இது நான் 2 ஃப்ரூட்டுமே டேஸ்ட் பண்ணதில்லை. அப்புறமா இது ஒரு ஃப்ரூட்டு மேங்கோ. இந்த மேங்கோ 350 ரூபா வருது. இது வந்து பேஷன் ஃப்ரூட். இந்த பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா 400 ரூபாய். இந்த 2 பீஸும் 400 ரூபாய் வருது இந்த பேஷன் ஃப்ரூட். இது வந்து சப்போட்டா. அப்புறமா ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி இப்போ சீசன். ஸோ ஸ்ட்ராபெரியும் ஹோல்சேலாக இருந்துச்சு. இது வந்து இந்த ஒரு பாக்ஸ் டேட்ஸ், இந்த ஒரே ஒரு பாக்ஸ் டேட்ஸ் வந்து 99 ரியால், கிட்டத்தட்ட 2500 ரூபா வரும். அது தேங்காய் 2 தேங்காய் எடுத்தேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயோட விலை வந்து 70 ரூபா வருது. ஸோ 2 தேங்காய் பார்த்திங்கன்னா 150 ரூபா வரும். இங்கே வந்து தேங்காய் வெயிட்டு போட மாட்டாங்க, ஜஸ்ட்டு பீஸ் ரேட்டு தான். ஃபிஷ் வந்து நமக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம், அல்லது பேக் பண்ணி கூட வச்சுருக்குறாங்க. அதாவது சேல் ஆகாத ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அவங்க வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லைஸ் வஞ்சரம் மீன், நெய் மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா அவ்வளோதான் வரும் இந்த ஒரு பீஸ், பெரிய ஸ்லைஸ். இது சால்மன் ஃபிஷ். சால்மன் ஃபிஷ் வந்து இந்த ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா வருது. ரொம்ப காஸ்ட்லி சால்மன் ஃபிஷ். நம்மளுடைய பர்ச்சேஸ் இவ்வளோதான். முட்டை, பால், அவக்கோடா, ஒரு 2 தேங்காய், அப்புறம் வந்து ஃபீல் முட்டை, அவ்வளோதான். இவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் டர்க்கிஷ் கீர் ஹவுஸ், அது வந்து ஜஸ்ட் ஷோ தான்.